வணக்கம், வெல்கம் டு ஹெல்தி குக். நம்ம இன்னைக்கு மொறுமொறுப்பான வெங்காய பக்கோடா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். பச்சை மிளகாய் பாருங்க, இடித்து வச்சுருக்குறோம். 4 மிளகாய், சீரசி மாவு ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். பெருங்காய பவுட்ரு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறோம். பூண்டு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்குறோம். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறோம். கடலை மாவு 150 கிராம் எடுத்து வச்சுருக்குறோம். கருவேப்பிலை 1 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு. ஒரு பாத்திரத்தில் வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இடித்து வச்ச பூண்டு, இடித்து வச்ச மிளகாய், பெருங்காய பவுட்ரு, மிளகாத்தூள், சோம்பு, முந்திரி பருப்பு, தேவையான அளவு உப்பு, கடலை மாவு, அரிசி மாவு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாம கிளறிக்கலாம். தண்ணியை ஊற்றலை பாருங்க, வெங்காயத்தில் உள்ள ஈரமே போதும். தண்ணி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தெளிச்சுக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ கருவேப்பிலை போட்டு கலந்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டியில். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கலாம். இப்போ லேசாக பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, பொன்னிறமாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். நல்லா முறுமுறுப்பான நல்லா டேஸ்டியான வெங்காய பக்கோடா ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள்.